அவனை என் கண்ணு முன்னாடி நிறுத்துற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆசை வார்த்தை கூறி ஆந்திர பெண்ணை ஏமாற்றிய காதலன். ஆட்சியர் அலுவலகத்தில் நீதி கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இளம் பெண். காவல் அதிகாரிகளையே திணற வைத்த இளம் பெண்ணின் அதிர்ச்சி செயல். ஆந்திர மாநிலம் அனந்தபுரியை சேர்ந்த சரஸ்வதி அப்படின்றவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்களாம். இந்த நிலையில தான் அங்க இவங்களோட வேலை பார்க்கக்கூடிய தோழியோட நண்பரான ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரை சேர்ந்த கோபி அப்படின்றவங்களை இவங்க காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அவரு வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்களாம். இவங்க ரெண்டு பேருமே பெங்களூர்ல ஒரே வீட்டுல தங்கி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 1.5 ஆண்டுகளா கோபி சரஸ்வதியை விட்டு எங்கேயோ தலைமறைவாகி விட்டதாகவும் அவரை என் கூட சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு பெங்களூர்ல இருந்து வந்த சரஸ்வதி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் முன்னாடி அமர்ந்து காதலன் கோபியையும் அவங்களோட பெற்றோரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து அவங்களை சமாதானம் செய்யும் போது கூட 3 நாட்கள் நான் சாப்பிடல, அவங்களை கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் நான் இந்த போராட்டத்தை கைவிடுவேன், இல்லனா இங்கேயே நான் வந்து விபரீத முடிவெடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியா பேசியிருக்காங்க. 3 மணி நேர தர்ணா போராட்டத்துக்கு அப்புறமா போலீசார் வலுக்கட்டாயமா அவங்களை ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க. காதலன் தான் வேணும், அவனை கைது செய்யுங்க அப்படின்ற மாதிரியா ஆந்திர இளம் பெண் ஒருத்தவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.